யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு அவர்களுடைய ஒரு கால் ஒரு ஒட்டகத்திலையும் இன்னொரு கால் ஒரு ஒட்டகத்திலையும் கட்டப்பட்டு எதிரும் புதிலுமாக ஓட்டப்பட்டு இரண்டாக பிரிக்கப்படுகிறார். அவருடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு தஆலா எழுப்பப்படுகிறார்கள், நிர்வாணமாக்கப்படுகிறார்கள். அபூஜஹல் அவருடைய மர்மத்தான ஈட்டியால் குத்தி அவர்கள் ஷஹீதார்கள். இது நடந்த வரலாற்று. இதே போல எண்ணற்ற துன்பங்கள் சகிக்க முடியாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் முறையிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசம், பொறுமை காட்டுங்கள், சபுர் செய்யுங்கள், மறுமையில் உங்களுக்கு இது மகத்தான கூலியை அல்லாஹ் தருவார் அப்படின்னு சொன்னார்களே அல்லாம சகோதரர் நினைக்கிற மாதிரி வேகப்பட்டு போய் இந்த மாதிரி பிரச்சனை உண்டாக்கி இன்னும் 4 குழந்தைகள் அவன் விட்டு ஒரு சூழலை உருவாக்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. சகோதரர் நினைக்கிறாரு அவங்க வந்து நம்ம தீவிரமா இறங்கணும், அது பண்ண இன்னும் 4 குழந்தைகளை தான் பலி கொடுத்தார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எதை செய்யறீங்க அந்த விளைவு என்னன்னு நீங்க சிந்திக்கணும். அதை சிந்திக்க அந்த தேவைப்படுங்க. எந்த ஒரு விவகாரத்தை நீங்க எடுத்தாங்க ரசூலா காலைக்கு முன்மாதிரி உங்களை காட்டிட்டாரு. நீங்க அதை தூக்கி போட்டு நீங்க திட்டமிட்டு செயல்படுங்க. அதனுடைய விளைவு தான் நீங்க தமிழ்நாடு முஸ்லீம்களோ மற்ற முஸ்லீம் அனுபவிச்சிருக்காங்க. பொறுமை இந்த இடத்துல பொறுமைதாங்க, பார்த்தோம் தான், பொறுமை தான். இல்ல உங்களால என்ன செய்ய முடியும்? ஆத்துல ஓட்ட அடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். உங்களுக்கு நீட்ட தெரிஞ்சா நீங்க ஆத்துல பாஞ்சி அவனை காப்பாற்றலாம். உங்களுக்கு நீட்டம் தெரியாது, அப்ப என்ன செய்யலாம்? சத்தம் போட்டு யாராவது நீட்டம் தெரியாத அதை போய் காப்பாற்றுன்னு சொல்லலாம். இவ்வளவுதான் நீங்க செய்யலாம். அந்த மாதிரி ஆளும் கிடைக்கல. எனக்கு நீண்டவும் தெரியாது, அந்த மாதிரி ஆளும் கிடைக்கல. நானும் ஒரு ஆசையை போறேன்னு சொன்னா இது என்னது? இதை நான் பிரச்சாரமா செய்யல, இதை இஸ்லாம் வரவேற்றதா? அதை சொல்லிட்டாரு. காப்பாற்றுறது உயிர் கூட காப்பாற்றுறது கடமை. உனக்கு நீண்ட தெரியணும், அப்ப காப்பாற்றலாம். இல்ல முடியலையா, சத்தம் போட்டு 4 பேரை கூப்பிட்டு நீண்ட தெரியணும் அனுப்பி காப்பாற்ற பார்க்கலாம். அதுவும் முடியல, அதுக்கும் ஒண்ணும் தோல் இல்லை. இல்ல எதுக்குமே தோல்னாங்க, நானும் அவங்க ஆத்தோட போன போறல. சகோதரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமா சொன்னீங்க, வெறி கொள்ளாதீர்கள். அதான் சொன்ன இன வெறிக்கு இஸ்லாத்துல இடமே கிடையாது. ஈமானுடைய உணர்வோடு நீங்க செயல்படுங்க. இஸ்லாம் என்ன சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்லாம் என்ன சொல்றது? ரசூலுல்லாஹ் முன்மாதிரி இல்லையா இருக்கு? அது கம்மியா உங்களுக்கு இதை விட உங்களுக்கு முன்மாதிரி வேணுமா? ரசூலுல்லாஹ் பத்தி இவ்வளவு பெரிய குடும்பம் நடக்குது, எலும்பு ஜிஹாதுல நீங்க அறிய கூடாது. அழகா சொல்றாங்க, நான் ஒரு மகத்தான பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த பணி நிறைவு பெறுமானால் ஒரு 2 தூர இடங்களை சுட்டி காட்டாங்க. இந்த இடங்களுக்கு மத்தியில இந்த 2 இடங்களுக்கு மத்தியில ஒரு பெண் தன்னந்தனியாக பிரயாணம் செய்வார்கள். அந்த மாதிரி உருவாக்கி காட்டினாங்க. அதை நீங்க ஒன்றுபடுங்க, ஒரே தலைமையில வாங்க, நீங்க சாதிக்க முடியும். இந்த நாட்டையே ஆட்சி படைக்க முடியும். நாட்டிலேயோ ஆட்சியை உட்காராம உங்க தோல்படி நடப்பான். அதை விட்டு போட்டு இந்த மாதிரி பிள்ளைகள் அப்படின்னு போயிட்டு இருந்த போனா மேற்கொண்டு நீங்க சமுதாயத்துக்கு கேட்டாங்க வைக்கிறீங்க. அதனால சிந்திச்சு பொறுமையோடு செயல்படுங்க. காவல்துறைக்கு அனுமதி கேட்டு கொடுத்த டைமிங்கோட முடிவுதா நிறைய கேள்விகள் இருக்கு. அதை இன்ஷால்லா அன்னஜாத் பத்திரிகையில வெளியிடுவோம். நீங்க அந்த ஆதாரத்தோட ஏற்றுக்கொள்ளுங்க. ஆதாரம் இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்க, எழுத்துனா திருப்பி அதுக்கு எதிரான ஆதாரம் தான் கொடுங்க. அந்தந்த சொல்ல இது போன்ற கூட்டங்களுக்கு வந்து இந்த நல்ல விஷயங்கள் எல்லா பத்திரிகையும் படிங்க. எது குரானுக்கும் ஹதீஸ் போட்டு கூட அப்படி நடங்க. அவர் சொல்லிட்டாரு சொல்லி கேட்டுக்க வேண்டாம். இந்த நேரம் மாறி உண்மையான நல்லவைகளாக அல்ல நம்ம நலர்களுக்கும் அருள்வானாக, கூட்டத்தில் வந்த நலர்களுக்கும் அல்ல அருள்வானாக. மேலும் பாதுகாப்பளித்த அன்பு இந்த காவல்துறையினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டத்தை இத்துடன் முடித்துள்ளோம். சுபானக்கல்லாஹ் அம்பிக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.